நேயர்களே, இன்று 3ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி: முடியுமானால் அரசை கவிழ்த்து காட்டுங்கள், மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சவால் விடுத்தார் பிரதமர் என்று வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய தினக்குரலும் தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. தினக்குரலில் ஆட்சியை கவிழ்க்க மஹிந்தவுக்கு அடுத்த வாரம் சந்தர்ப்பம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று சுடரொளியில் ஆட்சியை மகிழ்ந்த கவிழ்ப்பதற்காக ஒரு வாரம் சுவிஸ் செல்லவுள்ளேன், பிரதமர் ரணில் கிண்டல் என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எல்லை மீறல் சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க கூட்டு ரோந்து பாதுகாப்பு நடவடிக்கை, இலங்கை இந்திய அரச பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையில் இணக்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதே செய்தி இன்றைய தினக்குரலில் மீனவர் பிரச்சினைக்கு சில வருடங்களில் தீர்வு, இலங்கை இந்திய அதிகாரிகள் சந்திப்பு என்ற தலைப்பிலும், சுடரொளியில் இலங்கை இந்திய மீனவர் விவகார பேச்சில் சாதகமான நிலைமை, சிறையில் உள்ள இருதரப்பு மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க இணக்கம் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி வெளியாகும். இவை தவிர எல்லை நிர்ணய அறிக்கையை பெற மறுத்த அமைச்சர் ஃபைசர் 2 உறுப்பினர்கள் கையெழுத்திடாமையே காரணம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் இறுதி அறிக்கையை நேற்றைய தினம் குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் சமர்ப்பிக்க முற்பட்ட போதும் அதனை ஏற்பதற்கு அமைச்சர் மறுத்துவிட்டார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று முன்னாள் பிரதியமைச்சர் சரத்குமார குணரட்ன கைது, 9ஆம் திகதி வரை விளக்கமறியல் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை முன்னாள் பிரதியமைச்சர் சரத்குமார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதே செய்தி இன்றைய தினக்குரலிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கைது என்ற தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. இவை தவிர இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ள இணைய செய்திகளாக சமாதானத்தை ஏற்படுத்தி சந்தேகங்களை களைவதன் மூலமே அபிவிருத்தி சாத்தியம், தேசிய அபிவிருத்தி திட்ட பிரகடனத்தை வெளியிட்டு ஜனாதிபதி கருத்து என்ற செய்தியும், ஃபைசர் முஸ்தபாவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை, பதவி விலகாவிட்டால் நடவடிக்கை என்கிறது கூட்டு எதிரணி என்ற செய்தியும் வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், மலையக மக்கள் முன்னணியால் தமிழ் முற்போக்கு கூட்டணி வலுப்பெற்றுள்ளது, பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் முன்னைய தவறை உணர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. யுத்தத்திற்கு பின்னரான மஹிந்த ராஜபக்ஷவின் 48 மாத கால ஆட்சியின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான வேலை திட்டங்களை விரிவுபடுத்தியிருக்கலாம், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த காலப்பகுதியில் உலகில் எங்குமே இடம்பெறாத சில வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம் என்று பொது எதிரணியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்திருக்கின்றார். எனவே முன்னைய தவறை உணர்ந்து தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் எடுக்கும் அரசியல் தீர்வுக்கான முன்முயற்சிகளுக்கு மஹிந்த அணியினர் ஆதரவு வழங்கினால் அது நன்மை பயக்கும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரலின் பிரதான செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். தினக்குரலில் வெளியாகியுள்ள ஏனைய செய்திகளாக மஹிந்தவை நீதிமன்றக்கு இழுக்கவுள்ள பொதுபல சேனா என்ற செய்தியும், மஹிந்தவை பயன்படுத்த இடமளியோம் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வாசிப்பும் நாமும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. 1980களின் பின்னரே தொலைக்காட்சி பாவனை நாட்டிற்குள் அதிகளவுக்கு அறிமுகமாக தொடங்கியது. அதுகால வரை நூல்களே பெரும்பாலானவர்களின் பொழுதுபோக்காக காணப்பட்டன. உள்நாட்டிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகள் நூல்களுக்கு அப்பால் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பிரசுரிக்கப்படும் சஞ்சிகைகள், நூல்கள் தாராளமாக இங்கும் கிடைக்கக்கூடியவையாகவே இருந்தன. ஆனால் இப்போது நூல்களை தேடி வாசிக்கும் பழக்கம் அதிகளவுக்கு குறைந்து விட்டதாகவே தோன்றுகின்றது. புத்தக ராக்கைகள் கூட இந்த நவீன வசதிகளுடன் கூடிய வீடுகள் பலவற்றில் பார்க்க முடிவதில்லை என்று தினக்குரலின் ஆசிரியர் தனது ஆதங்கத்தை இந்த ஆசிரியர் தலைப்பினூடாக வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, வேலைவாய்ப்பு கோரி முன்னாள் போராளிகள் மாபெரும் போராட்டம், கிளிநொச்சியில் நேற்று என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வேலைவாய்ப்பு வழங்குமாறு கோரி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் நேற்று கிளிநொச்சி இரணைமடுவில் அமைந்துள்ள சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது.
இது தவிர திருமலை மாணவர் படுகொலை நீதி நாட்டப்பட வேண்டும், 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் கூட்டமைப்பு வலியுறுத்து என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று இந்தியா விரும்பியிருந்தால் பிரபாகரனை உயிருடன் காப்பாற்றி இருக்கும் அமெரிக்கா விமல் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம். இலங்கையில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சித்தது. அமெரிக்க படையினரை பலவந்தமாக இலங்கைக்குள் அனுப்பி இதை செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டது. இந்தியா அதை விரும்பாததால் அந்த திட்டத்தை அமெரிக்கா கைவிட்டது என்று மஹிந்த அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் 2017 எதிர்நோக்கும் நெருக்கடிகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மஹிந்தவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பின்னர் நாட்டு மக்களுக்கு தேசிய அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறாத நிலையில் 2016 விடைபெற்று புதிய ஆண்டு பிறந்துள்ளது. 19வது அரசமைப்பு திருத்தம் மற்றும் காணாமல் போனோர் பணியகம் உட்பட முக்கியமான சில இலக்குகளை அடைவதில் மைத்திரி ரணில் அரசு வெற்றியீட்டியுள்ள போதிலும் புதிய ஆண்டிலும் மக்களின் அதிருப்தியுடனேயே அரசு காலடி எடுத்து வைத்துள்ளது என்பதை யாவரும் மறக்க முடியாது என்பதை இந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் மற்றும் வலம்புரியின் பிரதான செய்திகளை பார்ப்போம். உதயனின் பிரதான செய்தி: இந்திய படகுகள் விடுவிப்பு இலங்கை அரசு பச்சை கொடி சாதகமாக பரிசீலிப்பதாக நேற்றைய பேச்சில் தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. அதேபோன்று இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி: இலங்கை மக்கள் காணிகளை மீட்க வெளிநாட்டவர்களுடன் போராட்டம், சீனாவை நேரடியாக எதிர்க்கும் மஹிந்த என்று வெளியாகியுள்ளது. அடுத்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளை பார்ப்போம். இன்றைய லங்காதீப பத்திரிகை உள்ளூராட்சி மாற்றங்கள் தொடர்பான எல்லை மீள் நிர்ணய அறிக்கையில் ஐவர் கையெழுத்திடவில்லை என தெரிவித்து அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா அதனை கையேற்க மறுத்துள்ளார் என்ற செய்தியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதேபோன்று டெய்லி மிரர் பத்திரிகை நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் பிரதிபொலிஸ்மா அதிபராக பதவி உயர்த்தப்பட்டு மொனராகல மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியை பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் ஈராக்கிலான IS தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் பிரான்சில் தீவிரவாதத்தை தடுக்கக்கூடியது என்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்கோயிஸ் ஹாலண்ட். அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் பன்னீர் பதவியை சசியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. முதல்வர் பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆட்சியை சசிகலாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று லோக்சபா துணை சபாநாயகரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலிச்சித்திரம்: மேற்குலக நாடுகள் இந்தியா சீனா போன்ற நாடுகளிடம் இலங்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அடகு வைப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலிச்சித்திரம்: நல்லாட்சி அரசின் திட்டங்கள் யாவும் ஆமை வேகத்தில் நகர்வதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்த பெரும்பாலான செய்திகள் ஆதவன் இணையதளத்திலும் பிரசுரமாகி இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.